நீ எந்த குறையோடு இருந்தாலும் எத்தனை முறை எங்கெல்லாம போயிட்டு இன்னைக்கு மாசி குறைவில அம்மாட்ட வந்திருக்கிறேன். அம்மா கிட்ட வந்திருக்கிறது அவ பிள்ளை ஐயாவும் மாற பிள்ளைய கொண்டு மேலே விட்டு பாக்குறாங்க. ஒரு நாள் உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவ்விடத்தை வந்து அமர்ந்தா என்ன அனைப்பாக எந்த குறையோடு இருந்தாலும் தீரும். ஆமா, ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டோ, விடுதலை பெருவிழா. ஆமா, இரவு உங்களுக்கு நோய் இருக்கிறது, இளைஞருக்கு கல்வி வருகிறது. ஆமா, கர்ப்பஸ்திரிகளுக்காக அதெல்லாம் பிரார்த்தனை வச்சு எத்தனை பேர் என்னமோ பண்றாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இந்த இடத்துல நடக்கும். உனக்கு குறையா வந்து உட்கார். ஏன் நீங்க கூப்பிட்டா சாமி வருமா? நாங்க கூப்பிட்ட அம்மா வர மாட்டாளா? எங்களுக்கு எல்லா தெய்வம் வரும். வரும் தரும் தரும் அந்த நம்பிக்கை தான். இது சங்க கூட்டம் நம்ம கிட்ட கேளுங்க, இங்கேயும் வரும். ஆமா, இது சூப்பர் மார்க்கெட். இங்க எல்லா பொருளும் எல்லாம் கிடைக்கும். அம்மையை பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், சொல்றதை பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். அந்த நிலையில அந்த நிகழ்வு. அதனால மனசுல சதனம் இல்லாமல் உன்னுடைய குறைகள் தீர்வதற்கு நல்ல ஒரு நேரத்தை அம்மை தந்திருக்கிறாள். அவள் வழியிலே என்னை உட்கார வைத்து பாடலா என்று சொல்லியிருக்கிறாள். என்னுடைய இந்த செய்தியை கேட்கிற உனக்கு எல்லா வாக்கியமும் கிடைக்கும். அப்ப மனசே அப்பா கிட்ட கொடுங்க, பார்த்த இங்க கேளுங்க, பலனை பாருங்க.
அருளோசையோடு உங்கள் கைத்தட்டு ஓசைகள் எங்களுக்கு கிடைத்தால் அதுதான் பெரிய வரமாக கருதுகிறோம். சும்மா கஞ்சத்தை பிடிக்காம தட்டுங்க. வாழ்க்கையில ஒரு குட்டியாயிருந்து ஐயாவுடைய வழிபாட்டு பாட்டுக்க எந்த மாவட்டத்தில் பிறந்தவன் யார வேணா நினைக்காம இருக்கலாம். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த நாம வைகுண்ட சாமி மறந்தா நாம தான் வாழ்றது அர்த்தமே கிடையாது. காரணம், வெள்ளையனுடைய ஆட்சி காலத்திலே இந்த திருவிதாங்கூருக்கு அடிமைப்பட்டு கிடந்த நாம தான் சாணா இளையன் சாதி மணிகளுடன் லட்சத்துக்கு எடுத்து கட்டுறோம். ஆனா அன்னைக்கு சேரவங்க காசு இருந்தாலும் கட்ட விட்டாங்க, முடிச்சல கட்ட முடியாது, முட்டைகளை வேட்டி கட்ட முடியாது. ஐயா சொல்ற பொதுமக்கள் அப்பப்ப தர்றதை விட எப்படியும் ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆமா, தயவு செய்து நிகழ்ச்சியை கேளுங்க. யாரும் இடையில மேடைக்கு வந்து எதையும் தர வேண்டாம் என்று பணிவோடு அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். காரணம், நிகழ்வு என்பது நான் நிச்சயத்தை நடத்துவதில்லை, அவர் நிச்சயத்துதான். என்ன பேசணும் என்ன செய்யணும் அவராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா. இன்னைக்கு அம்மைக்கு ஒரு பாட்டு பாட்டுன்னா அதை எழுதி வச்சு வீட்டில் வச்சு பயிற்சி எடுத்துட்டு வரலாம் கிடையாது. அந்த மேடை நம்ம கொடுக்கறதுதான். அதனால நீங்க மேடை இருந்து ரசிங்க. ரசித்து கைதுனா அதுவே எனக்கு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். யாரையும் படுக்கூடாம நல்ல கலகலப்பா இருப்போம். ஐயா தெருவு தானே, சிறப்பு தானே, அந்த சிறப்பு தானே ஐயா. அப்படியா
ஆதிசக்தி அன்னை சக்தி ஜோதி சக்தி ஆகி ஆயிரத்தெட்டு அழகருக்குள்ளே ஐயா வைகுண்டமாகி ஆதிசக்தி அன்னை சக்தி ஜோதி சக்தி ஆகி ஆயிரத்தெட்டு அழகருக்குள்ளே ஐயா வைகுண்டமாகி கரையில் மாய்க்க வந்தாரே ஒரு நாடமாக ஓடுகின்றாரே அங்கார சாம்பரி காவல் தீர்த்தாரே ஆதிசக்தி அன்னை சக்தி ஜோதி சக்தி ஆகி ஆயிரத்தெட்டு அழகருக்குள்ளே ஐயா வைகுண்டமாகி ஆண்டவனுடைய அருளால் தான் அடியை உயிர் வைத்தது. சித்து போன டாக்டர்லாம் கல்வி கோமாவில் கிடந்தவனா இது தேராதுன்னு எல்லாரும் விட்ட நேரத்தில் எங்கள் அண்ணாச்சி தூக்கிட்டு மெட்ராஸ்ல இருந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். வந்து அந்த மருந்தவாள் மலை இடிவாரத்தில் வைகுண்டவர் தினத்தில் போட்டு செத்தாயும் இங்கேயே சாகட்டம் போட்ட நேரத்தில் மருந்தால் குணமாக்க முடியாத என்னை ஐயாவுடைய மண்ணும் தண்ணீரும் எனக்கு உயிர் கொடுத்து இது உங்கள் மத்தியிலே கொண்டு வைத்திருக்கிறாங்க. இது உண்மையான ஒரு சாட்சி. அங்கே வந்தாரு நான் நடந்து போனேன் அதை நினைச்ச உடனே கடவுள் வந்துட்டாருன்னெல்லாம் பொய் சாட்சி சொல்ற நேரத்தில் உண்மையான ஒரு சாட்சியா. ஆமாம், அது மட்டும் இல்லை, சினிமா பாட்டு கிராமிய பாட்டுன்னு உங்கள் ஏரியா இதே வேலையில் கூட கிராமிய பாட்டெல்லாம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நான் நடிகேன் சும்மா குத்தாட்டம் போட்டு ஆடி பாடியிருக்கேன். அந்த நிகழ்வுலாம் நடந்தது. நான் ஒரு ஆக்சிடென்ட் விபத்தோட அப்படியே மாத்திட்டேன் எல்லாத்தையும். இனி இதுதான் வாழ்க்கைன்னு ஓட நேரத்தில் ஐயா படிப்படியாக இன்று இந்த வேலை 10,111வது வேலையாக எனக்கு மண்டைக்காட்டு அம்மை இந்த இடத்தை தந்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள இத்தனை 1000 மேடைகள் போறோம்னா இது ஐயாவுடைய கருணையால் நீங்க போட்ட பிச்சை. நீங்க ஒவ்வொருத்தரும் தட்டின கை தடுத்தா என்ன இந்த உயர்வான